கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உபாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 14 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் நம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைகளுக்குட்பட்டவைகள். அதாவது நாம் ஒன்றை செய்தால் அவர் ஒன்றை நமக்கு செய்வார். அதுதான் இந்த வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அதை கேட்கிறதற்கே மிகவும் ஒரு சந்தோஷமாக, ஒரு இதமாக காணப்படுகிறது. அனைவரும் இவ்விதமான அனுபவங்களை விரும்புகிறவர்கள்தான். ஆனால் தேவன் இதை தருகிறது உண்மை. ஆனால் தேவன் இதற்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற நிபந்தனை என்னவென்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 10 கட்டளைகளை தேவன் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பிறகு 2 கற்பனைகளை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது முதலாவது, உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று. அதாவது அன்பு கூறுகிற கட்டளையை தான் இயேசு கொடுத்தார். இந்த கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுவோமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தலைமையான இடத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசைதான். எல்லாருக்கும் மேலாக இருக்க வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் நாம் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவதற்கு தவறினால், விருப்பமில்லாதிருந்தால் நாம் எப்படி தலைமையிலே வர முடியும்? நாம் எப்படி மேலானவைகளை சுதந்திரிக்க முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாமே சிந்தித்து கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும்? நாம் தலைமையாக இருக்க வேண்டுமா, அல்ல மேலாக இருக்க வேண்டுமா? அப்படியானால் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோம். அதற்கு ஏற்ற முயற்சிகளை எடுப்போம், பிரயாசப்படுவோம். தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் அன்பு கூறுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த நாளில் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது தேவனை முழு இருதயத்தோடும் நேசித்து எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறும் பொழுது நாங்கள் தலையாயிருக்கும்படியாகவும் மேலாயிருக்கும்படியாகவும் நீர் கிருபை செய்கிறபடியால் நன்றி. அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.